Very good morning, students. Let us recall our last previous class chapters. We learnt illustration 1 to 5, how to calculate the missing figure from the given information. So, நம்மளுக்கு informations கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுத்திருக்கிற informationsல இருந்து out of that given information, we learn how to find out the missing figures. அப்போ அந்த illustrations எல்லாம் என்னென்ன கொடுத்திருந்தாங்க? நம்மளுக்கு opening capital, additional capital, closing capital, profit or loss, drawings. ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு ஃபிகர் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிகரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளமில், வித்ட்ராயல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஹவு டு கால்குலேட் capital from the given information. இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்க? நம்மளுக்கு ப்ராப்ளம்ல அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் கொடுத்துருப்பாங்க. அது எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ statement showing the balances of assets and liabilities as on a particular date. So what do you mean by statement of affairs? Statement of affairs is a statement showing the balances of assets and liabilities on a particular date. ஒரு particular dateல நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய அசெட்ஸோட வேல்யூவும் லைபிலிட்டிஸோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும். திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட் அண்ட் த பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் ஆர் இன் த ரைட் சைட் அண்ட் த பேலன்சஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பர்டிகுலர் டேட்டில். அதில் என்னென்ன இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வில் பி ஹேவிங் லைபிலிட்டிஸ் அண்ட் த ரைட் ஹேண்ட் சைடு வில் பி ஹேவிங் அசெட்ஸ் வேல்யூ. இது ரெண்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கேபிட்டல் கண்டுபிடிப்போம்? வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல்? கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அசெட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் டோட்டல் ஆஃப் லைபிலிட்டிஸ் இஸ் டேக்கன் ஆஸ் கேபிட்டல். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணணும்? கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இருக்கிற அசெட்ஸோட வேல்யூலேருந்து லைபிலிட்டிஸோட வேல்யூவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வரப்போகிற இல்லஸ்ட்ரேஷன்ஸில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் டேட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல். க்ளோசிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அது கொடுக்காம அதுக்கு தேவையான அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அசெட்ஸோட வேல்யூவும் லைபிலிட்டிஸோட வேல்யூவும் எழுதிட்டு டோட்டல் அசெட்ஸ் வேல்யூலேருந்து டோட்டல் லைபிலிட்டிஸோட வேல்யூவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். அந்த வருஷத்தோட கடைசியில் இருக்கிற எண்ட் ஆஃப் த இயர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுலேருந்து என்ன கண்டுபிடிப்போம்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட நேம் கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்ஸ் ஆஃப் டேவிட் ஆர் இந்த புக்ஸ் ஆஃப் அன்பு, இந்த மாதிரி கொடுத்துருக்குற நேமை அங்கே எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ். தென்
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் இந்த டேட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து 1st April 2018 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018. 1st Aprilல நம்ம கண்டுபிடிக்கிற கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல். இதே நம்ம 31st Marchல நம்ம கேபிட்டல் கண்டுபிடிச்சோன்னா இட் இஸ் கால்ட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட் பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைபிலிட்டிஸ் வேல்யூ எழுதணும், ரைட் ஹேண்ட் சைட் அசெட்ஸோட வேல்யூ எழுதணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைபிலிட்டிஸில் என்னென்ன எழுதணும், என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அப்பியர் ஆகும்னு பாருங்கள். லைபிலிட்டிஸ், sundry creditors, bills payable, outstanding expenses, bank overdraft. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே அப்பியர் ஆகுது, liabilities side appear ஆகுது. Then come to assets side. Assets, cash in hand, cash at bank, sundry debtors, bills receivable, stock in trade, prepaid expenses, fixed assets. ஸோ இது வந்து டோட்டல் அசெட் சைடு அப்பியர் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணணும், கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அசெட்ஸோட வேல்யூவை டோட்டல் பண்ணணும். இந்த டோட்டல் பண்ண வேல்யூலேருந்து இந்த லைபிலிட்டிஸோட வேல்யூவை மைனஸ் பண்ணால் we will get capital as balancing figure. நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகருக்கு பேர் என்ன, கேபிட்டல். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த புக்ஸ் ஆஃப் நேம் எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் அந்த டேட் எழுதிக்கணும். எழுதிட்டு லைபிலிட்டிஸோட வேல்யூவும் அசெட்ஸோட வேல்யூவும் எழுதிக்கணும். அசெட்ஸோட வேல்யூலேருந்து லைபிலிட்டிஸோட வேல்யூவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது கேபிட்டல் ஆஸ் பேலன்சிங் ஃபிகர். சரி, இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். ஹவு டு கால்குலேட் கேபிட்டல். ஸோ illustration 6. illustration 6 பாருங்க, நம்மளுக்கு இப்படி தான் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. Following are the balances of Shanti as on 31st December 2018. அதில் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. bills receivable, bills payable, machinery, furniture, sundry creditors, stock, debtors, cash. Then prepare a statement of affairs as on 31st December 2018 and calculate the capital as at that date. அந்த பர்டிகுலர் டேட்டில் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது 31st December அப்படிங்கிறனால நம்மளை க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபார்மேட்டை ஞாபகப்படுத்தி கொண்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த நேம் எழுதிக்கணும் இல்லையா. இந்த புக்ஸ் ஆஃப், இங்கே நம்மளுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, சாந்தி. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன், இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க, நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, 31st December 2018. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st December 2018. ஹெட்டிங் போட்டுட்டு என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைபிலிட்டிஸ் அமௌண்ட் போடுங்க, ரைட் ஹேண்ட் சைடு அசெட்ஸ் அண்ட் அமௌண்ட். சரி, இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன எழுதுவோம், லைபிலிட்டிஸ் எழுதுவோம். ஸோ அது பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைபிலிட்டிஸ் எது அசெட்ஸ் எதுன்னு தெரியணும். இப்போ வாங்க, இப்போ பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் எங்கே எழுதணும், பில்ஸ் ரிசீவபிள் அசெட் இல்லையா. தென் பில்ஸ் பேயபிள், ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் வாங்க, பில்ஸ் ரிசீவபிள் அசெட், அசெட் சைட் போட்டுக்கோங்க. பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டிஸ், மெஷினரி அசெட், ஃபர்னிச்சர் அசெட். தென் sundry creditors. sundry creditors என்ன, liabilities, stock asset, debtors எதில் எழுதுவோம், asset side, cash asset side.
ஸோ நம்ம இங்கே இப்போ என்னென்ன அசட் சைடு எழுதியிருக்கோமோ அதையெல்லாம் தூக்கி அசட் சைட் போடுங்க, லைபிலிட்டிஸ்னு எழுதியிருக்கிறத லைபிலிட்டிஸ் சைட் போடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸ் சைடு வாங்க. எதெல்லாம் லைபிலிட்டிஸ் பார்த்தோம்? இங்கே பில்ஸ் பேயபிள் 4000 அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 25,000 பார்த்தோம். ஸோ நம்ம அதே லைபிலிட்டிஸ் சைடு எழுதியாச்சு. தென் ப்ராப்ளமில் வாங்க திருப்பியும் பில்ஸ் ரிசீவபிள் அசட் சைடு. ஸோ அங்கே அதை எழுதுங்க. மெஷினரி 60,000, தென் ஃபர்னிச்சர் அசட் சைடு, ஸ்டாக், டேட்டாஸ், கேஷ், இது எல்லாமே அசட் சைடு அந்த வேல்யூ எல்லாமே போட்டாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ இதெல்லாமே எழுதிட்டோமா? So in the books of Shanti, statement of affairs as on 31st December 2018, liabilities side creditors 25,000, bills payable 4,000 எழுதியாச்சு. Then cash, stock, debtors, then bills receivable, machinery, furniture எல்லாமே எழுதியாச்சு. Total assets value இப்போ நம்மளுக்கு 1,95,000 கிடைச்சிருக்கு. From 1,95,000 we have to reduce 29,000, then we'll get capital as a balancing figure 1,66,000. So capital கண்டுபிடிக்கணும்னா formula என்ன? Assets minus liabilities. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? We get capital as a balancing figure. Okay? இப்போ illustration 7 போலாம். நம்மளுக்கு லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் என்ன கண்டுபிடிச்சோம்? we found the capital இல்லையா? கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். On 1st April 2017, Ganesh started his business with a capital of ₹75,000. ஸோ கணேஷுங்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. கேபிட்டல் வந்து 75,000 போட்டிருக்காரு. He did not maintain proper books of accounts. From the following particulars are available from his books as on 31st March 2018. சரியா? இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? கணேஷ் ஸ்டார்டட் பிஸ்னஸ். ஸோ நம்ம என்ன எழுதணும்? இந்த புக்ஸ் ஆஃப் கணேஷ்னு நேம் போட்டுக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் அவருக்கு ஒரு கேபிட்டல் போட்டிருக்காரு. அப்போ அதுக்கு பேர் என்ன? ஓப்பனிங் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் கேபிட்டல் காட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ நம்மளுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் பேயபிள். ஸோ நம்ம கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸில் ஃபர்ஸ்ட்டு அசெட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்னென்னு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. கேஷ் அசெட், stock of goods asset, bills receivable asset, furniture asset, land and building asset, debtors asset side, creditors liabilities, cash at bank asset, bills payable liabilities. So நம்ம liabilities எது assets எதுன்னு சொல்லி பிரிச்சிட்டோம். அடுத்தது வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? During the year he withdrew ₹15,000 for his personal use. personal யூஸ்க்காக withdraw பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்ன? drawings. So drawings வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. He introduced further capital of ₹20,000 during the year. Introduced further capitalனா என்ன? இது additional capital. additional capital கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? calculate his profit or loss. ப்ராஃபிட்டோ லாஸோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு? கணேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் ஒரு கேபிட்டல் போட்டிருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் என்னன்னு தெரியும். அடிஷ்னல் கேபிட்டல் என்னன்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியாது? க்ளோசிங் கேபிட்டல் தெரியாது. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட்டோ லாஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். we can able to calculate profit and loss only after finding out the closing capital. So solution போலாம். first என்ன பண்ணணும்? we have to write the heading statement of affairs of Ganesh as on 31st March 2018. சரியா? நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? 31st March 2018க்கான கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம பிரிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ லைபிலிட்டிஸில் என்னென்ன இருக்குது? கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள் அமௌண்ட் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற அசெட்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே எழுதணும்.
cash, stock, bills receivable, furniture, land and building, debtors, then cash. எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ அசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,03,000 இருக்கு. ஃப்ரம் த அசட் வேல்யூ 1,03,000 இஃப் வி ரெடியூஸ் liabilities 15,000 we'll get 88,000 as the balancing figure. அதுதான் capital. Assets minus liabilities will get capital as a balancing figure. சரியா? இப்போ 31st மார்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இது என்ன கேபிட்டல்? இது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருச்சு. ஃப்ரம் திஸ் இன்ஃபர்மேஷன் we can able to find out the statement of profit or loss. ஸோ எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிச்சோம். எவ்வளோ? 88,000. ஆட் ட்ராயிங்ஸ், நம்மளுக்கு ப்ராப்ளம்லேயே ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 15,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் 1,03,000. தென் அதில் இருந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ண அமௌண்ட்டும் நம்மளுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 20,000. ஸோ ஃப்ரம் 1,03,000 இஃப் வி ரெடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் வீல் கெட் 83,000 ஆஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் 75,000 லெஸ் பண்ணால் வில் கெட் ப்ராஃபிட். ஸோ ஓப்பனிங் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? 8,000 rupees ப்ராஃபிட். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேயா? இந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம போக போகிறோம். அதாவது இப்போ நம்ம illustration 7ல என்னென்ன கண்டுபிடிச்சோம்? we found only 2 items. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்ம அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்துருக்க மாட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க போகலாம். illustration 8. David does not keep proper books of accounts. Following details are given from his records. அவங்களோட ரெக்கார்ட்ஸில் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷ், இப்போது நம்மளுக்கு 2 வருஷம் இங்கே கொடுத்துருக்காங்க. 1st April 18 ஒரு இன்ஃபர்மேஷன், தென் 31st March 2019. ஸோ இது வந்து வருஷத்தோட முதல் இல்லையா? 1st April பிஸ்னஸ் பிஸ்னஸோட ஓப்பனிங் பீரியட் வந்து 1st April 2018. ஸோ அந்த இயர் எண்ட் ஆகிறது 31st March 2019. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். கேஷ் ஓப்பனிங்கில் 43,000 இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த இயர் 29,000 இருக்குது. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அந்த இயரோட ஸ்டார்டிங்கில் 1,20,000 இருக்குது. க்ளோசிங்கில் 1,30,000 இருக்குது. சன்ட்ரி டெட்டாஸ் ஓப்பனிங் 84, க்ளோசிங் 1,10,000. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஓப்பனிங்கில் 1,05,000, க்ளோசிங் 1,02,000. லோன் opening 25,000, closing 20,000. Business premises opening 2,50,000 and closing வந்து 2,50,000. Furniture opening 33,000, closing 45,000. அது போக நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். During the year he introduced further capital of rupees 45,000. So introduced further capitalனால இது என்னது? additional capital. withdrew 25,000 per month. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் கொடுக்கல, they have given per month. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இவங்க ஒவ்வொரு மாதத்துக்கான அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம். ஸோ 2,500 into 12 போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்.
2500 into 12, 30,000 வந்து drawings. Okay, then from the business for his personal use, prepare statement of profit or loss with the above information. கொடுத்திருக்கிற informations வச்சு நம்மள statement of profit or loss find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பண்ணின ப்ராப்ளம்ல என்ன பார்த்தோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சா அடுத்த ஸ்டெப்பு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு போட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிச்சோம். அதில் 2 ஸ்டெப்ஸ் இருந்தது. நம்ம இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பார்க்க போகிறது 3 ஸ்டெப்ஸ். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு? ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 இஸ் கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், இந்த ப்ராப்ளமில் 3 ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது 1st April 2018 ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். தென் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், க்ளோசிங் கேபிட்டல், அதாவது 31st March 2019 க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1ல் ஓப்பனிங் கேபிட்டல், ஸ்டெப் 2ல் க்ளோசிங் கேபிட்டல், தென் ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஓப்பனிங் கேபிட்டல், செகண்ட் ஸ்டெப்பில் க்ளோசிங் கேபிட்டல், தேர்ட் ஸ்டெப்பில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018. அதில் லைபிலிட்டிஸ் எவ்வளோ, அசெட்ஸ் எவ்வளோ. ஸோ நம்ம இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கேஷ் வந்து அசெட் சைடு 43,000, ஸ்டாக் அசெட் சைடு 1,20,000, தென் sundry debtors 84,000 asset, creditors 1,05,000 liabilities side, then loan liabilities தானே, அது எங்கே போடணும், liabilities side போடுங்க 25,000. இப்போ நம்ம எல்லா அசெட்ஸோட வேல்யூவும் அசெட் சைடு எழுதியாச்சு. கேஷு, ஸ்டாக்கு, sundry debtors, தென் பிஸ்னஸ் ப்ரமிசஸ், ஃபர்னிச்சர் எல்லாமே போட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு டோட்டல் அசெட் வேல்யூ எவ்வளோ, 5,30,000. So asset order value 5,30,000. From this value we have to reduce sundry creditors and loan. So it will come totally 1,30,000. 5,30,000 minus 1,30,000 we will get 4 lakh as capital. So first April கிடைக்கிற கேபிட்டலுக்கு பேரு ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு இப்போ கிடைச்சாச்சு. அடுத்தது we have to find out closing capital. From the given information we have to find out closing capital. அதுக்கு என்ன பண்ணும், closing datas பாருங்க. closing datas என்னென்ன கொடுத்துருக்காங்க, cash asset side, அதுக்கப்புறம் stock asset side 1,30,000, then sundry debtors 1,10,000 asset side, sundry creditors liabilities 1,02,000, loan liabilities side 20,000, then business premises asset side 2,50,000, furniture asset side 45,000. so இந்த total values எல்லாம் எழுதிட்டு total பண்ணுங்க. asset side எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு, 5,64,000 கிடைச்சிருக்கு. இந்த 5,64,000ல இருந்து liabilities side total 1,22,000 நம்ம reduce பண்ணா we will get 4,42,000 as balancing figure. It is called closing capital. ஸோ நம்ம ஸ்டெப் 2ல் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருச்சு. எதுக்கு, ஸ்டெப் 3ல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அது போடலாமா, இப்போது வாங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, 4,42,000 எழுதிக்கோங்க. நம்மளுக்கு டிராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம அப்போவே பார்த்தோம். டிராயிங்ஸ் வந்து இந்த ப்ராப்ளமில் 2,500 பர் மந்த்துன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2,500 பர் மந்த்துன்னு இங்கே கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம், 2,500 into 12 ஃபார் த ஹோல் இயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக அந்த 12 மாதத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2,500 into 12 will get 30,000 drawings. Then additional
கேபிட்டல். நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே க்ளோசிங் கேபிட்டலையும் ட்ராயிங்ஸையும் ஆட் பண்ணுவோம். அந்த வர அமௌண்ட்டு கூட என்ன பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். 45,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், அந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அதை ரெடியூஸ் பண்ணால் வாட் வில் get adjusted closing capital. So adjusted closing capital is 4,27,000. அதில் இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஸ்டெப் 1ல் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சது 4 lakhs. ஸோ அந்த ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakhs இங்கே நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட்டோ லாஸோ கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், if the adjusted closing capital amount is more than the opening capital, அதாவது ஓப்பனிங் கேபிட்டலை விட adjusted closing capital அதிகமாக இருந்துச்சுன்னா surely we will get profit இல்லையா. ஸோ இப்போது ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 27,000 as profit made during the year. ஓகேயா, புரிஞ்சுதா இது வரைக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனை ரீகால் பண்ணி கொண்டு வாங்க. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6ல் என்ன பார்த்தோம், அவங்க அசட்ஸும் லைபிலிட்டிஸோட வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6ல் என்ன பார்த்தோம், அசட்ஸும் லைபிலிட்டிஸும் பார்த்தோம். அசட்ஸோட வேல்யூவில் இருந்து லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணால் நம்ம கேபிட்டல் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது இல்லஸ்ட்ரேஷன் 7ல் பார்த்தோம். அடுத்தது ஒரு ஸ்டெப்பு நம்ம இம்ப்ரூவ் ஆகி என்ன பண்ணியிருக்கோம், இல்லஸ்ட்ரேஷன் 7ல் நம்ம கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். க்ளோசிங் கேபிட்டல் 31st Marchல கண்டுபிடிச்சதுனால அது என்னது, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 8ல் என்ன பண்ணோம், 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். என்னென்ன 3 ஸ்டெப்ஸு, ஸ்டெப் 1ல் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம், ஸ்டெப் 2ல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம், ஸ்டெப் 3ல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் 8லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வேல்யூவும் க்ளோசிங் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓப்பனிங் வேல்யூ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூவும் க்ளோசிங் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம் அதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, க்ளோசிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. க்ளோசிங் வேல்யூவில் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டெட்டாஸில் வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அசட்டோட வேல்யூவில் என்ன கொடுத்துருப்பாங்க, டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம டெட்டாஸ்லேருந்து ப்ரொவிஷன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதில் பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம க்ளோசிங் வேல்யூவில் மட்டும்தான் செய்வோம். ஓப்பனிங் வேல்யூவில் எப்போவுமே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே செய்ய மாட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த சென்ஸ் டு ப்ரொவைட் டெப்ரிசியேஷன், ப்ரொவைடிங் ப்ரொவிஷன் ஃபார் டெட்டாஸ், ப்ரொவைடிங் ப்ரொவிஷன் ஃபார் கிரெடிட்டாஸ், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்ம எந்த வேல்யூவில் செய்வோம், இந்த க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம செய்யணும். இது ஒன்று நீங்கள் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே க்ளோசிங் வேல்யூஸில் மட்டும்தான் நம்ம செய்யணும். ஓப்பனிங் வேல்யூஸை வந்து தொடவே கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் வேல்யூவை அப்படியே ஆசெட்ஸ் கொடுத்துருக்குற வேல்யூ அசட்டாக இருந்தால் அசட் சைடும், லைபிலிட்டிஸாக இருந்தால் லைபிலிட்டிஸ் சைடும் எழுதிடுவோம். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா க்ளோசிங் வேல்யூவில் ரெடியூஸ் பண்ணி காட்டுவோம். ஓகேயா, இப்போ ப்ராப்ளம் போகலாமா? இதுலேயும் நம்ம 3 ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். First step opening capital, second step closing capital, and then third step is to find out the statement of profit or loss. Okay, இப்போ problem போலாம். In the books of Ahmed, சரியா? First Ahmed does not keep proper books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. Okay, இப்போ அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க?
1st April 2017ல assets and liabilities கொடுத்துருக்காங்க. 31st மார்ச்லேயும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது பாருங்கள். இப்போ பேங்க் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க் பேலன்ஸ் கிரெடிட்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, டெபிட்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்னா என்ன பண்ணணும், நீங்கள் லைபிலிட்டிஸ் சைடு எழுதுங்க. டெபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அசெட் சைடு எழுதுங்க. Is it clear? If they have given credit in the bracket, you have to write the amount in the liability side. If they have given debit in the bracket, you have to write the amount in the asset side. Is it clear? இப்போ நம்ம பார்க்கலாம். பேங்க் பேலன்ஸ் எங்கே போடுவோம், அசெட் சைட் போடுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஓப்பனிங் கேபிட்டலில் பேங்க் பேலன்ஸ்ன்னு போட்டுட்டு அவங்க கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது நம்ம அதைய லைபிலிட்டி சைடை எழுதணும். ஓகேயா, நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறத பொறுத்து தான் எழுதணும். என்ன பண்ணுவோம், இப்போது கிரெடிட்னு கொடுத்துருந்தா இதை லைபிலிட்டி சைடு எழுதணும். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் asset, stock asset, debtors asset, then plant asset side, furniture asset side, creditors liabilities. ஓகேயா, இது எல்லாமே அசெட்டை ஒரு 2 அமௌண்ட் மட்டும் liabilities சைடு எழுதணும். இதை எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், பேங்க் பேலன்ஸ் ப்ராக்கெட்டில் they have given us debit. டெபிட்னா எந்த சைடு எழுதணும், அசெட் சைடு எழுதணும். கேஷ் இன் ஹேண்ட் அசெட், ஸ்டாக் அசெட், டெட்டாஸ் அசெட். பட் நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த டெட்டாஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிளான்ட் வந்து 30,000, பிளான்ட் 80,000 கொடுத்துருக்காங்க. பிளான்ட்லேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர், க்ரெடிட்டாஸ் வந்து liability side எழுதணும். இப்போ அகமது had withdrawn rupees 40,000 for his personal use. ஸோ இது என்னது, drawings. அதுக்கப்புறம் he had introduced rupees 16,000 as capital for expansion of his business. ஸோ introduce capitalனாலே அது என்னது, additional capital. அடுத்தது a provision of 5% on debtors is to be made. டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்டாஸோட வேல்யூ எவ்வளோ, 30,000. இந்த 30,000க்கு நம்ம 5% என்ன கால்குலேட் பண்ணணும், ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ பாருங்கள், 30,000 எழுதிக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் ப்ரொவிஷனு, 5% ப்ரொவிஷன். ஸோ 5% ப்ரொவிஷன் எவ்வளோ, கட் பண்ணுங்க, 2 0. தென் 1500 வந்து ப்ரொவிஷன். நம்ம என்ன பண்ணணும், இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளோசிங் வேல்யூவில் தானே பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ டெட்டாஸோட வேல்யூ எவ்வளோ, 30,000. ஃப்ரம் 30,000 we have to reduce 1500 ப்ரொவிஷன். சரியா, டெட்டாஸ் மைனஸ் ப்ரொவிஷன். அடுத்தது இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, பிளான்ட் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10%. பிளான்ட்டோட வேல்யூ என்னன்னு பாருங்க, பிளான்ட்டோட வேல்யூ 80,000 இல்லையா. ஸோ 80,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன், 10%. ஸோ 10% நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம். 2 zeros கட் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ, 8,000 வந்து depreciation. Total value of asset is 80,000. From 80,000 we have to reduce 8,000 depreciation. சரியா, இப்போ அதையா கால்குலேட் பண்ணோம். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம பார்த்தோம், அதில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. கொடுத்துருக்குற அசெட்ஸோட வேல்யூ மைனஸ் லைபிலிட்டிஸோட வேல்யூ வில் கெட் கேபிட்டல் ஆஸ் பேலன்சிங் ஃபிகர். ஓகேயா, இது வந்து என்ன, 31st March 2017. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பனிங். தென் 31st March 2018 நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், க்ளோசிங் பேலன்சஸ் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பேங்க் பேலன்ஸ் டெபிட்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் அசட் சைடு எழுதியிருக்கோம், கேஷு ஸ்டாக் எல்லாமே போட்டோம். இப்போ டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 30,000, அதுக்கு நம்ம ப்ரொவிஷன் 5% கண்டுபிடிச்சோம். 30,000 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் 1500. அதைய இந்த 30,000ல இருந்து 1500 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, அந்த அமௌண்ட்டை அவுட்டர் காலமில் போடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை இன்னர் காலமில் பண்ணுங்கள். அதோட ஃபைண்ட் அவுட் பண்ண டோட்டல் அமௌண்ட்டை நம்ம அவுட்டர் காலமில் போடணும். 30,000லேருந்து 1500 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, டெட்டாஸோட வேல்யூ 28,500. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பிளான்ட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெப்ரிசியேஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன், 10% டெப்ரிசியேஷன் இல்லையா, 10%. ஸோ பிளான்ட்டோட வேல்யூ 80,000. 80,000 into 10 divided by 100 எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு, we got 8,000 இல்லையா. So from 80,000 we have to reduce 8,000 depreciation. The total value will be 72,000. அதை outer columnல எழுதிக்கணும். Then furnitureோட அமௌண்ட்டு 40,000. இப்போ என்ன பண்ணும், எல்லாத்தோட அசட்டோட வேல்யூவும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1,76,000 as total value of assets. So from this asset value we have to reduce liabilities. So creditors எவ்வளோ இருக்காங்க 72,000. So out of from 1,76,000 if we reduce 72,000 we get capital as balancing figure. இப்போ இதில் கிடச்சிருக்கிறது என்ன கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். 31st March 2017ல கிடைச்சது என்ன, ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ step 1 opening capital, step 2 closing capital, then step 3 is to find out the statement of profit or loss for the year ending 31st March 2018. அப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கிடைச்சதுங்க, 1,04,000. ஸோ அது போட்டுக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் as on 31st March 2018 1,04,000. அடுத்தது அது கூட நம்மளுக்கு டிராயிங்ஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்க 40,000, அதை ஆட் பண்ணால் 1,44,000. அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷனுக்காக போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, அது எவ்வளோ 16,000 மைனஸ் பண்ணால் we get adjusted closing capital 1,28,000. அதில் இருந்து ஓப்பனிங் கேபிட்டலில் 92,800 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, profit, because adjusted closing capital is more than the opening capital, will get profit. So இந்த illustration புரிஞ்சுதா, நம்மளுக்கு இந்த illustrationல ரெண்டு adjustments கொடுத்துருந்தாங்க. என்னென்ன கொடுத்துருந்தாங்க, டெட்டாஸில் ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரொவிஷன்ஸ் கால்குலேட் பண்ணி டெட்டாஸோட வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு அசட்டோட வேல்யூ கொடுத்து அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டு தான் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9 வரைக்கும் எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 1லேருந்து பார்த்தோன்னா, இல்லஸ்ட்ரேஷன் 1ல் நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 2ல் லாஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 3, 4, 5லலாம் என்னென்ன பார்த்தோம், ஒரு ப்ராப்ளமில் ட்ராயிங்ஸ் இல்லை, ஒன்றில் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, இன்னொன்றில் க்ளோசிங் கேபிட்டல் இல்லாமல் இருந்துச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்மளே ஓப்பனிங் கேபிட்டலையும் க்ளோசிங் கேபிட்டலையும் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம 3 ஸ்டெப்ஸை கண்டுபிடிச்சோம். என்ன, ஸ்டெப் 1ல் ஓப்பனிங் கேபிட்டல், ஸ்டெப் 2ல் க்ளோசிங் கேபிட்டல், தென் ஸ்டெப் 3ல் ப்ராஃபிட் ஆர் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த இல்லஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணோம், க்ளோசிங் கேபிட்டலில் 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா இல்லஸ்ட்ரேஷனுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.